ஒரு சிலர் வந்து அளவுக்கு அதிகமாக நான் சாப்பிட்றேன், அதனாலேயே உடம்பு குண்டாகுது, என்னால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடாம இருக்க முடியல, எப்படி இதை கண்ட்ரோல் பண்ணுறது, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கும்போது சிலர் என்ன பண்ணுறாங்க, இறப்பை என்ன பண்ணால் இறப்பை பெருசாக இருக்க போய் தான் வயிறு பெருசாக இருக்குது, அதனால தான் நீங்கள் நிறைய சாப்பிட்றீங்க, வயிறு சின்னதாகிடுச்சா நீங்கள் சாப்பிட்றது குறைஞ்சிரும், அதனால் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆப்ரேஷன் கூட பண்ணுறாங்க, என்னென்னா இறப்பையோட அளவை வந்து சின்னதாக்கிடுறாங்க. அது வந்து நிறைய விபரீதமாக போய் ஏற்கனவே ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் ஒரு புகார்லாம் வந்துச்சு. அந்தளவுக்கு வாயை கட்டுப்படுத்துறதுக்கு பதிலாக வயிற்றை கட்டுப்படுத்துகிறாங்க. இறப்பங்கிறது ஒரு பலூன் மாதிரி, நீ என்ன தான் சாப்பிட்டுட்டே இருக்க, அது விரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். நீ என்ன தான் அதோட பையோட சைஸை வந்து நீ என்ன பண்ணுற சின்னதாக மாற்றினாலும் நீ சாப்பிட சாப்பிட திரும்பவும் அது விரிய தான் செய்யும். அதனால் அந்த மாதிரி ஒரு விபரீதம் ஒரு பைத்தியார்த்தனமான முயற்சியெல்லாம் பண்ணக்கூடாது. அதனால் அப்படிலாம் இல்லாமல் வாயை எப்படி கட்டுப்படுத்துறது, அந்த சாப்பிட அந்த சுவை உணர்வு இருக்குல்ல, அந்த ஆசை எப்படி சாப்பிட்ணும், நிறைய சாப்பிட்ணுங்கிற அந்த ஆசையை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, சில உணவுகளை தவிர்த்தால் மட்டும்தான் அது முடியும். நம்ம ஆசைக்கு என்ன காரணம், நிறைய உணவு சாப்பிடணுங்கிற அந்த ஆசைக்கு நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, உப்பு போட்டு சமைக்கிறது, இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. நீங்கள் அதிகமாக சாப்பிட்றத தவிர்க்கணும், குறைக்கணும் அப்படின்னா அரிசி, கேழ்வரகு, கோதுமை இந்த உணவுகளை தவிர்த்து விடுங்கள். மைதா இதெல்லாம் தவிர்த்துருங்க. இதை தவிர்த்துட்டாலே நீங்கள் அதிகம் சாப்பிட மாட்டீங்க. அரிசி உணவு, கேழ்வரகு, கோதுமை இதனால் செய்யப்பட்ட இட்லி, பூரி, பொங்கல், தோசை, சோறு, பிரியாணி இதை வந்து தவிர்த்துட்டாலே நீங்கள் வந்து அதிகமாக சாப்பிட்றது உங்களுக்கு நின்று போயிடும். ஒரு உணவு மீதே ஒரு வெறுப்பு வரும். அது நல்லது தான், உணவு மீது வெறுப்பு வர்றது நல்லது தான். அதுதான் உங்களை வந்து ஒரு அளவோடு சாப்பிட வைக்கும். பார்த்திங்கன்னா சிலர் வந்து குறைவாக தான் சாப்பிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு உணவு மேலே வெறுப்பு இருக்கும், ஆனால் சாப்பிடுவாங்க, ஆனால் குறைவாக தான் சாப்பிடுவாங்க. ஆனால் அவங்க ஒன்றும் உடல் வளர்ச்சியில் குறைவு எதுவும் இருக்காது, நல்லாயிருக்கும் உடம்பு. ஏன்னா ஒரு உடம்பு நல்லா இருக்கிறதுக்கு நமக்கு குறைவான உணவே போதுமானது. நிறைய சாப்பிட்டா தான் உடம்பு நல்லாயிருக்கும், நிறைய சாப்பிட்டா இந்த மாதிரி குண்டாயிடுவாங்க. ஒருத்தர் ஸ்லிம்மாலாம் இருப்பாங்க, சிலர் பார்த்திங்கன்னா ஸ்லிம்மாக உயரமாக நல்லா இருப்பாங்க, காரணம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. ஆக கொஞ்சம் உணவே நமக்கு போதுமானது என்பது தான் உண்மை. நாம் என்ன பண்ணுறோம், உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உணவு சாப்பிட்டு உடம்பு குண்டாயிடுது. அதனால் வந்து குறைவான உணவு, அப்போ அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது இருக்குல்ல, அதை எப்படி நான் தடுக்கிறது அப்படின்னா, சில உணவுகளை தவிர்த்து விட்டால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிடணுங்கிற எண்ணமே இருக்காது. வேறு வழி இல்லாமல் அளவுக்கு குறைவாக தான் நீங்கள் சாப்பிடுவீங்க. என்னென்னா இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதில் செய்யப்பட்ட உணவுகளை நீங்கள் தவிர்த்து விடுங்கள். தவிர்த்துட்டு காய்கறி பொரியல், கீரை, அப்புறம் மாமிசம், மீன், முட்டையை கூட தவிர்த்துருங்க. மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், வெள்ளைச்சீனி, நாட்டு சர்க்கரை இதெல்லாம் தவிர்த்துருங்க. ஏன்னா இப்போ சொன்னல எதெல்லாம் தவிர்க்கணும்னு, அதையெல்லாம் நீங்கள் தவிர்த்துட்டிங்கன்னா உங்களால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடவே முடியாது. உங்களுக்கு தேவையான உணவை சாப்பிட்றதுக்கே கஷ்டமாக இருக்கும், ஆனால் சாப்பிட்டு தானே ஆகணும், அந்த இது வந்துடும் உங்களுக்கு. இவ்வளோ நாள் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டுட்டே இருந்தீங்க, எப்படா சாப்பாட்டை குறைக்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து அதற்கு காரணம், நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுக்கு இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதுதான் காரணம், மைதா இதுதான் காரணம், வெள்ளைச்சீனி, நாட்டு சர்க்கரை இதுதான் காரணம், இதை தவிர்த்து விடுங்கள். பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், தேன் இதெல்லாம் தவிர்த்துருங்க. தவிர்த்து விட்டு காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான் இந்த உணவுகளை இலைத்தலைகள் இதை சாப்பிடுங்க. இதில் நீங்கள் இந்த காலத்தில் உப்பு கூட போட்டு சாப்பிடலாம். நான் எதெல்லாம் சாப்பிட்லான்னு சொன்னனோ அதில் நீங்கள் உப்பு கூட சேர்த்து சாப்பிடுங்க. ஆனால் வெள்ளைச்சீனி, நாட்டு சக்கரெல்லாம் சேர்த்துக்காதீங்க, தேன்லாம் சேர்த்துக்காதீங்க. இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுக்கு காரணமான உணவுகள். தேன், பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், அரிசி, கோதுமை இதெல்லாம் வந்து அளவுக்கு அதிகமாக மனிதர்கள் சாப்பிடுவதற்கு காரணம். இந்த உணவுக்கு அடிமையானதுக்கு இந்த உணவுகள் தான் காரணம். அதனால தான் வந்து உணவுக்கு அடிமையை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு பசிக்கலைனாலும் சாப்பிட்டு இப்போ தான் சாப்பிட்ருப்பார், அப்போ கூட சாப்பிடுவார். அப்படி சாப்பிட்டு உடம்பு குண்டாகி நோய்கள் வந்து விடுகிறது. நோய்கள் வந்து கழிவுகள் வெளியே போகாமல் நோய்கள் வந்து விடு. அதனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கனாலே நீங்கள் ஏதோ ஆபத்தின் பிடியில் மாட்டிக்கொண்டீர்கள் என்று தான் அர்த்தம். ஆபத்தோட பிடியில் மாட்டிட்டீங்க, அழிவோட பிடியில் மாட்டிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அடிமையாயிட்டிங்கனால சாப்பாட்டுக்கு அடிமையாயிட்டாலே அவ்வளோதான், சாவுக்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. சாவு தான் உங்களுக்கு. எல்லோரும் ஒரு நாள் சாவு தான் போகிறாங்க, ஆனால் அதுக்குள்ளே போயிடக்கூடாதுல்ல, அதுக்குள்ளே அவசரப்பட்டு போயிடக்கூடாதுல்ல. அது மாதிரி இது உணவுக்கு நம்ம அடிமையாகிடக்கூடாது. அப்படின்னா அடிமையாகிறதுக்கு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதுக்கு என்ன காரணம்னா இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, அப்புறம் மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதுதான் காரணமாக. இதை தவிர்த்து விட்டால் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது நின்று போயிடும்.